அனைவருக்கும் வணக்கம். ஊர்லேருந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே கேட்டிருந்தாங்க, எப்படி இருக்குது அபுதாபி, ஓகேவா உங்களுக்கு, நீங்கள் இருக்கிற இடத்துலலாம் எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு அபுதாபி வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. இன்னும் சொல்லணுன்னா வீட்டில் இருக்கிறத விட நாங்கள் கொஞ்சம் கீழே வெளியில் போனோன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ நார்மலாக இருக்குது. மக்கள் அவ்வளோ ஆக்டிவாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து ஏதோ இங்கே நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க ஊர்லேருந்து வார் நடக்குது, என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரியான எந்த ஒரு அறிகுறியுமே இங்கே தெரியாது. ஏன்னா மக்கள் சகஜமாக அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்க கடைகள்லையும் நமக்கு தேவையான எல்லா பொருளுமே எப்போதும் போல தான் கிடைக்குது. சின்ன சின்ன ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லாம் ஒரு பெரிய லெவல்லலாம் இங்கே வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே நார்மலாக இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் இங்கே வந்து 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷம் எனக்கு இந்த ஊர் தான் எனக்கு ஏதோ சொந்த ஊர் மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. எனக்கு வந்து எங்கேயோ வேறு இடத்துல போய் இருக்கோம் அப்படின்ற ஃபீல் வந்ததே இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போனாலும் வெக்கேஷன் போகும்போது கூட எனக்கு ரிட்டன் எப்போ வருவோம், எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வருவோம், எப்போ என்னோடய கிச்சன்லேருந்து நான் சமையல் பண்ணுவேன் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருப்பேன். எனக்கு என் கிச்சனில் இங்கே வந்து சமையல் பண்ணால் தான் ஒரு திருப்தியே இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்திருக்கு அபுதாபியில் நான் இவ்வளோ வருஷம் இருந்த வரைக்கும். இது வந்து சும்மா வீடியோக்காகலாம் எதுவும் நான் சொல்லவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்துருக்கு அபுதாபி வந்து. அதனால தான் நான் இவ்வளோ வருஷம் இங்கே இருக்க முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா எப்போ ஊரை பார்த்து போயிருப்பனோ என்னமோ தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இங்கே ஒரு 40 இயர்ஸ் இருந்திருக்காங்க. நியர்லி 35 to 40 இயர்ஸ் இருக்கும் அவங்க இருந்தது. அவங்க வந்து 23, 24 வயசில் இங்கே வந்ததாக சொல்லுவாங்க. 62, 63ல் தான் அப்பா இங்கேருந்தே கிளம்புனாங்க. ஸோ ஆல்மோஸ்ட்டு அவங்களோட பெரும்பாலான வாழ்க்கை வந்து அப்பாவோட வாழ்க்கை வந்து இங்கே தான். அப்பாவோட உழைப்பு தான் நான், என் தம்பி, தங்கச்சி எல்லாருமே நாங்கள் எல்லோரும் இன்ஜினியரிங் படித்தது எல்லாமே. ஸோ வந்து எங்களோட ஒரு ஜெனரேஷனையே வந்து மாற்றினது UAE தான். அதுக்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது. அதுக்கப்புறம் இப்போ என்னோடய பசங்க இங்கே படிக்கிறதுமே அபுதாபியில் படிச்சுட்ருக்காங்க. ஒரு 3 ஜெனரேஷனை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போனது வந்து UAE லைஃப் தான். நான் இருக்கிறது அபுதாபி. ஸோ அந்த அளவுக்கு UAE வந்து எங்களோட ஹார்ட்டோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்குன்னே சொல்லணும். நம்ம வந்து இந்த நாட்டுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். எல்லாமே கொடுத்தது UAE லைஃப் தான். ஊரில் நமக்கு விவசாயம் தான். விவசாயத்தில் வருமானம் வந்தாலும் அது வந்து ஒரு பெரிய லெவல்லலாம் நம்மளை கொண்டு போய் விட்டுருக்குமான்றது கேள்விக்குறி தான். பட் இந்த ஊர் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸை கொடுத்துருக்கு, நல்ல லைஃப்பை கொடுத்துருக்கு, நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்கு.